ஒரு நாட்டினுடைய அபிவிருத்தியில் பல்வேறு காரணிகள் செல்வாக்கு செலுத்துகின்றன. விளையாட்டுத்துறை, கல்வித்துறை, சுற்றாடல் அபிவிருத்தித்துறை, சூழல் பாதுகாப்பு, கிராம அபிவிருத்தி, ஆன்மீகத்துறை, சமாதானத்துறை, அடிப்படை அபிவிருத்தித்துறை, நீதியான அரசியல் துறை போன்றவை சிலவாகும். சிறந்த கல்வி திட்டம், சிறந்த வீடமைப்பு திட்டம், சிறந்த ஆட்சியமைப்பு, ஆரோக்கியமான சுகாதாரம், சூழல் பாதுகாப்பு, ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான பாடசாலை சூழல், தொலைத்தொடர்பு நாகரிகம், சுற்றுப்புற சூழல் சுத்தம், சீரான வேலைவாய்ப்பு திட்டம், ஆன்மீகத்துறை, அனர்த்த முகாமைத்துவம், மத இன ஒற்றுமை விழிப்புணர்வு, கழிவு முகாமைத்துவம், நிலையான நீதியான விலை கட்டமைப்பு. இவ்வாறான காரணிகள் சீராக இயங்குமாயின் நிச்சயமாக ஒரு சிறந்ததொரு சமுதாயத்தை எம்மால் உருவாக்க முடியும். இன்னொருவர் மாற்றத்தை உருவாக்குவார் என நாம் எதிர்பார்த்து காத்திருப்பதை தவிர்த்து எம்மால் முடிந்தளவு ஒரு வீதமாயினும் இவற்றை மேம்படுவதற்கு, அபிவிருத்தி செய்வதற்கு நம்மால் செய்யக்கூடியது என்ன? சிந்திப்போம். நன்றி.